டிஎன்பிஎஸ்சில ஒரு 4000 போஸ்டிங் போட்டா 1 லட்சம் பேர் எழுதுறான். பாஸ் பண்ற 4000 பேரை மட்டும் நம்ம சொல்றோம். இது இந்த கருத்து உங்களுக்குரிய கருத்து இல்ல. அந்த தோத்து போய் வெளியே போறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு நேரம் கருத்து தான் தவிர்த்து நீங்க இல்ல எமோஷனலா ஒரு இதாகணும்னு அவசியம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. நாங்க தோத்து போற ஸ்டேஜில் நிக்கும் போது பெரியவங்க நீங்க மனசு வச்சு எங்களை காப்பாத்தி விடல. எப்படி காப்பாத்துவாங்க? லவ் பண்ணி ஓடி போனா காப்பாத்துவாங்களா? நாங்க செத்து போயிட்டு நீங்க அழுவ மாட்டீங்களா? எதுக்கு அழுவறோம்? அழுவ மாட்டீங்களா? நாங்க அழுவ மாட்டோம். குழந்தைகளை தூக்கி கொஞ்ச மாட்டீங்களா? தம்பி பாசையில துடிக்குதுல, தம்பி மகனத சம்பந்தம் பண்ண அப்புறம் எதுக்கு அந்த உறவை தேடுறீங்க? எதுக்கு அந்த ஜாதியை தேடுறீங்க? ஏன்னா அவங்க எங்க அப்பா எதுக்கு அந்த உறவை தேடுறீங்க? தம்பி வேணான்னு விட்டுட்டு போயிட வேண்டியதானே? ஒரே கதை சொல்றேன். நீங்க எல்லாருமே ஜாதி மத கல்யாணம் பண்ண தப்புன்னு சொல்றத எந்த அளவுக்கு பயம் காட்டுறீங்களோ அதே பயத்தை உடைச்சிருந்து இங்க நிக்கிறாங்க. எமோஷன்ஸை மட்டும் பார்த்து நீங்க பேசுறீங்க. வந்துரும் 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 வந்துரும். உங்க குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு ஒத்துக்கிறீங்க. அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் பேசுறீங்களா? சரி பண்ணி வாழ்ந்தோம். அவங்க அந்த 10 வருஷம் இல்ல அவங்க அந்த 10 வருஷம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்கல்ல, அந்த ஸ்ட்ரகிள் பண்ண அந்த வளகாப்புக்கு திரும்பி அந்த நாட்கள் கிடைக்குமா உங்களுக்கு? இதுக்கு காரணம் என்ன? அதுக்கு தான் எல்லாரும் வேணும்னு சொல்றோம்.